கிட்னி ஸ்டோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாக நீங்கள் சொல்ல மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும், ப்ளஸ் வரக்கூடிய யூரினும் போகணும். அதை அடக்கி வச்சுட்டு ரொம்ப லேட்டாக போகும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். ப்ளஸ் உப்பு நம்ம நார்மலாக எல்லாரும் போட்டு சாப்பிட்றத விட ஒரு சில நிறைய எக்ஸ்ட்ராவாக போட்டுப்பாங்க. கொஞ்சம் உப்பு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் டைனிங்கில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டா கூட ஒரு சில மட்டும் எக்ஸ்ட்ராவாக சால்ட் போட்டு சாப்பிடுவாங்க. அதிகமாக எடுத்துக்கூடிய உப்பும் வந்து கிட்னி ஸ்டோன் வரும். ப்ளஸ் உப்பு தின்னா தண்ணி குடின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கப்போ உப்பு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தண்ணி குடித்தாதான் அந்த சால்ட் கண்டென்ட் எல்லாமே வந்து எலிமினேட் ஆகும். இப்போ கடல்லே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா அது உப்பு தான் தண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்புலேயே வந்து 60-70% வாட்டர் வந்து தேக்கி வைக்கிறது உப்பு தான். உப்பு சாப்பிட்லன்னா நமக்கு வந்து வாட்டரே நம்ம உடம்புல நிற்காது. நீங்கள் வேணால் ஒரு 4-5 நாள் வந்து சால்ட்டே இன்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் எல்லாமே வந்து ஷ்ரிங்க் ஆகும். உங்கள் பாடியில் எல்லாமே வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து கம்மியாக வரதை பார்க்கலாம். ஸோ அது ஒரு லெவலில் இருக்கும்போது தான் தேவையான அளவுக்கு வாட்டர் கண்டென்ட் கொடுக்கும். அப்படிலாம் ஜாஸ்தியாக வாட்டர் கண்டென்ட்டு ப்ளஸ் கிட்னிக்கு ஸ்ட்ரெயின் இதெல்லாமே வந்து நடக்கும்போது நமக்கு வந்து எப்பவுமே பேலன்ஸ்டாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.